என்னை பொறுத்த வரைக்குங்க விஜய் வந்து அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சின்னு ஏற்கனவே நான் தெரிவிச்சிட்டேன். எல்லாருமே அரசியல் வரணும்னு நினைக்கிற வேணாம். நான் வந்து ஏற்கனவே சென்ற கூட்டத்தில் சொல்லும்போது கூட அவர் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு, நீட்டு வேண்டாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மணிப்பூர் பற்றி சொல்கிறார். மணிப்பூரில் வந்து மைத்தேயி அண்ட் குக்கின்னு ரெண்டு ஒன்று வந்து பள்ளத்தாக்கில் இருக்காங்க, வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க. அங்கே வந்து மைத்தேயின்றவங்க கிட்டத்தட்ட 50% மேலே அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட 8% இருக்கிறவங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க அதிகமாக இருக்க இடத்துல இவங்களுக்கு 8% தான் வந்து லேண்டே வாங்க முடியும்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் முதல்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அதை வந்து எந்த ஒரு அளவிலும் மக்கள் பாதிக்காத அளவில் எப்படி சமரசத்தை கொண்டு வரலாமா, கொண்டு வந்த முடியுமான்னு செயல்படும் போது முன்ன பின்ன அவங்க செயல்படுறது வந்து குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்க வேண்டாம். அது மட்டும் சிந்திச்சு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பயணம் பயணம் அவருக்கு வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லது. சரி, இப்போ நீங்க பாஜக வந்து உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, மாநிலம் முழுவதுமே உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எங்கே இது வரைக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்ட மாதிரி தெரியல. அதை பத்தின நீங்க ஏதாவது பரிந்துரைகள் இது வரைக்கும் மாநில கேள்வி முடிந்து விட்டதா ஐயா? நாங்கள் வந்து இணைந்த பிறகு தேர்தலை சந்திச்சோன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம். அது வந்து இந்த லிஸ்ட் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், சிறப்பாக செயல்படுகிறோம். ஆமாம், அதுக்கு வந்து உண்மையிலேயே ஆழ்ந்த அனுதாபம் தெரிஞ்சுக்கொள்ள ஏற்கனவே பத்திரிகையில் வந்து நான் எக்ஸ்போஸ்ட் போட்டுட்டேன். நான் பார்த்துக்கணும். அதனால் அவங்களுக்கு உண்மையை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா அவர் என்னுடன் பயணித்தவர், நான் பார்லிமெண்ட்டில் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சிறந்த ஒரு நண்பர் என்று சொல்ல வேண்டும். அதனால் அந்த குடும்பத்துக்கு இந்த ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி அறிவிச்சாரு. இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து எப்படி பாக்குறீங்க? நான் வந்து மாநில தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது. மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும் அவர் அதற்கு பதில் அளிப்பார். விஜய் யார் கூட கூட்டணி இருப்பாரு? நான் வந்து ஜோசியரும் கிடையாது, கணிப்பு சொல்றேன், எனக்கு தெரியாது. கேளுங்க தெரியும் இன்னொன்னு போதுமா? ஒரு அப்புறம் வந்து வேற என்ன தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கேட்க மாட்டேங்குது. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 8 பைக்கில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போரூரில் சகோதரர்கள் எல்லாமே நிறைய கத்தியை வந்து ஆடிட்டே போகிறாங்க, ஒருத்தர் வெட்டி சாச்சிட்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மக்கள் மனதிலே ஒரு பீதி வந்து விடுகிறது. தெருவில் போகும்போது ஏதாச்சும் இன்றைக்கி ஒரு பகை இருந்திருக்கும், அந்த பகையை வெட்டிடுவானோ, ஆகவே உடனடியாக அவங்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது நீதிமன்றங்களும் உடனே 45 நாளுக்குள்ள அவங்க வந்து வெளிவரத்துக்கான பேல்லாம் கொடுக்காம இதில் வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் தண்டனை என்றிருந்தாலும் செய்தவர் இவர் என்று சிசிடிவி மூலமாக கண்டுபிடித்த பிறகு அதை தீர விசாரித்து உடனடி தண்டனை கொடுத்தாதான் அந்த சட்ட ஒழுங்கும் சிறப்பாக இருக்கும், நாடு அமைதியாக இருக்கும். இதை பற்றி விழாவாரியாக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடகம் தான் இருக்கீங்க, நான் அதிலே தான் இருக்கேன். என்னை பொறுத்தவரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஃபர்ஸ்ட் when you make a decision முதலே ஒரு அப்போசிஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி இந்த இடத்துல இந்த தாது பொருட்கள் இந்த கனிம வளம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதை வைத்து தான் அவங்க வந்து they ask the state government. The state government should give an opposition. இல்லை விட முடியாது, பண்ணக்கூடாது, இதில் வந்து பல இயற்கை வளம் இருக்குது, இதில் பல தொன்று பல பண்டை கால இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து இதோட டேக் நோட்டீஸ் ஆகும். நீங்கள் ஒரு காலத்துக்கு பிறகு போராட்டங்கள் வந்த பிறகு சொல்லும் போது இப்போ வருது. இருந்தாலும் நமது மாநில தலைவர் அது எப்படி வந்து அங்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் மனதை புரிந்து கூட செயலாற்றும் என்று சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற என்ன இருக்கு? அல்லு அர்ஜுன், மோகன் பாபு எல்லாம் வேண்டாம். மோகன் பாபு பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு விழாவுக்கு ஒருத்தர் செல்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் வருது என்று சொன்னால் நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அன்பு சகோதரி வந்து முன்னாள் கவர்னர் வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதே தான் என்னுடைய நோக்கம். என்னன்னா அங்கே ஒரு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா எதுக்காக கூட்டம் வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த தியேட்டர் ஓனர் சொல்லியிருப்பாரு. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்கள் வருகிறார் என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து அவர் கேட்டிருக்காரு. அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் தான் நீங்கள் பாதுகாப்பு வழங்க முடியாது, ஆகிய அல்லு அர்ஜுன் அருகே நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த பிறகு அப்படி சொல்லும் போது அவர் தான் அதுக்கு வந்து குற்றவாளி என்று கைது செய்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன். அந்த வீரத்தீர சாகசங்கள் நடக்கும்போது 5 பேர் செத்தாங்க. அப்போ யாரை கைது பண்ணுவீங்க? ஏர் மார்ஷலை கைது பண்ணுவீங்க? இல்லை. ஆனால் அது நாம் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். வழங்க தவறிவிட்டோமோ இல்லை, அது வந்து சரியான நேரத்தில் உரிய சொல்லவில்லை, யார் மேலும் குற்றச்சாட்டு அது தேவையா என்பது எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி இப்போ வந்து மோகன் பாபு சார் இஷ்யூவில் பத்திரிகை சகோதரர்களை அடித்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு மோகன் பாபு சார் ஆண்டுகளாக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா,
அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மகனுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. மோகன் பாபு மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு. கதவை தள்ளிட்டு அப்பாட்ட போய் திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி நான் சால்வ் பண்றாரோ இல்ல வேண்டுமெல் இல்லாத நீங்க ஏதாவது என்ன அவர் என்ன கேட்டாரோ என்ன நமக்கு தெரியாது. தட்ஸ் a personal matter. அப்ப இந்த கதவை அவர் திறந்து கொண்டு செல்லும் போது பத்திரிகை சகோதரன் கூட போகும்போது ஓகே நீங்க போயிட்டீங்க, ஆனால் மோகன் பாபுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எப்படி தெரியும்? அவருக்கு ஏற்கனவே இருக்க எதிரிகள் விழுந்து 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க எப்படி தெரியும்? ஸோ தன்னை பாதுகாப்பதுக்கு இட் கம்ஸ் அந்த ட்ரெஸ்பாஸ் ஆக்ட். ட்ரெஸ்பாஸ் வந்துச்சுன்னா ட்ரெஸ்பாஸ் பண்றதே தப்பு தானே. என் வீட்டுக்குள் நான் அனுமதியின்றி யாரும் வரக்கூடாது. அவர் வீட்டுக்குள்ள தான் போயிருக்கீங்க, வெளியே வச்சு பண்ணியிருந்தா குற்றமா இருந்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அங்கே இருக்கிற சுதீர் பாபு கமிஷனர் அவர்கள் கொஞ்சம் சற்று அதை வந்து பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் கேட்டு